இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் நாங்களும் இந்தியாவுக்காக களத்தில் இறங்க தயார் என்று ஒருமித்த குரலோடு ஒரு பெரிய கூட்டம், இளைஞர் மட்டுமில்லாமல் பெண்கள் என ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்தியாவுக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கூடிய இடம் சண்டிகரில் இது போன்று ஏற்கனவே ஒரு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. அதாவது எல்லையோர மாநிலங்கள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், அதைத் தொடர்ந்து குஜராத் உள்ளிட்ட அது இருக்கக்கூடிய எல்லையோர மாவட்டங்கள் சண்டிகரிலும் கூட நேற்று அபாய ஒலி சைரன் என்பது ஒலிக்கப்பட்டது. போர் பதற்றம் அங்கு தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டது. இப்படியாக அதை முறியடிப்பதற்காக நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு தக்க பதிலையும் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் எல்லையோர மாவட்டங்கள், குறிப்பாக இந்த ஏற்கனவே கூறியது போல எல்லையோர மாநிலங்கள், அதுக்குள் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எல்லையோர மாவட்டங்களில் உள்ளூர் மக்களுடைய ஆதரவும் நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு தேவைப்படுகிறது. அதற்காக ஒவ்வொரு அந்த மாநில நிர்வாகமும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது உள்ளூர் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. பொதுமக்களுக்கு உதவுவது, அதே போன்று போக்குவரத்தை சீர் செய்வது, ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக உள்ளூர் மக்களுடைய ஆதரவு தேவை என்று நிர்வாகம் அறிவித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று சண்டிகர் துணை ஆணையர் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இளைஞர் மற்றும் பெண்கள் என யாராக இருந்தாலும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தன்னார்வர்களாக சேவை செய்ய வேண்டும். அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் வர வேண்டும் என்ற அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பை ஏற்று அதற்காக பதிவு நடைபெறக்கூடிய இடமாக சண்டிகரில் தாகூர் திரையரங்கம் உள்ளது. அந்த திரையரங்கம் அருகிருக்கூடிய அலுவலகத்தில் அதற்காக தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று 10:30 மணி முதல் அந்த பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து காலை 10:30 மணி முதல் அதற்கான பதிவு நடைபெற்று வருகின்றது. அதில் தங்களை பதிவு செய்து கொள்வதற்காக எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. நாங்களும் ராணுவ வீரர்களைப் போல நாட்டுக்காக தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வோம், அதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம், எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்தியாவுக்காக ஆதரவு குரல் எழுப்பி அங்கிருக்கூடிய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான உச்ச வரம்பு, அதாவது என்னென்ன தகுதிகள் என்பது தொடர்பாக முதற்கட்டமாக 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு உச்சவரம்பாக எதுவும் இல்லை. ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் தன்னார்வலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னார்வலாக பதிவு செய்து கொள்பவர்கள் 10:30 மணி முதல் அந்த பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பயிற்சியை பொறுத்தவரையில் களத்தில் இறங்கி போர் புரிவதற்கான பயிற்சி அல்ல. இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சி என்பது பொதுமக்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது, பொதுமக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வது, ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பாக எப்படி வெளியேற்றுவது, அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால், பொதுமக்களுக்கு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதலுதவி கொடுப்பது எப்படி, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதை சீர் செய்வது எப்படி, மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் கண்டறிந்து திரையரங்கு, சினிமா, அதே போன்று மார்க்கெட் உள்ளிட்ட மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எப்படி அப்புறப்படுத்த உள்ளிட்ட தீவிர பயிற்சி ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படும் தன்னார்வர்களுக்கு. அப்படி ஒரு வாரத்துக்கு அவர்களுக்கு தீவிர பயிற்சி கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணி மேற்கொள்வார்கள். அதற்கான பதிவு தான் காலை 10 மணி முதல் 10:30 மணி முதல் நடைபெற்று வருகின்றது. அதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான மக்கள் கூட்டம் திரள்வதை பார்க்கும் போதுதான் நம்முடைய தேசத்தின் ஒற்றுமை என்பதும் அதற்காக ஒட்டுமொத்த மக்களும் எப்படி அதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இது ஒரு ஆரோக்கியமான நல்ல விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. ராணுவ வீரர்களைப் போல தங்களால் முயன்றதை நாங்களும் செய்வோம் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களும் முன்வந்திருப்பதுதான் இந்த நிகழ்வு என்பது காண்பிக்கின்றது.